بسم الله الرحمن الرحيم الحمد لله أحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாடத்தலைப்பாக மஸலத்துன் அன் ஹுக்மி முசாபகத்துல் இமாம், ஒரு மஅமூம் இமாமை முந்திச் செல்வதின் சட்டம் சம்பந்தமாக. பொதுவாக ஒரே கருத்திலே சொல்லிவிட முடியும், முசாபகத்துல் இமாம் முஹர்ரமத்துன், இமாமை ஒரு மஅமூம் முந்திச் செல்வது ஹராமாக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது. ஏன்? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அமா யஹ்ஷல்லதி யர்ஃபு ரஸஹு கப்ல இமாமி அன் யுஹவ்வில் அல்லாஹு ரஸஹு ரஸ ஹிமாரின் அவ் யஜஅல சூரத்தஹு சூரத ஹிமாரின் என்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் புகாரி அவர்கள் அல் அதான் என்ற அத்தியாயத்திலே பாப் இஸ்மு மன் ரஃபஅ ரஸஹு கப்ல இமாம் என்ற தலைப்பின் கீழ் ருக்குவிலேயோ சுஜூதிலேயோ இமாமுக்கு முந்தி தலையை உயர்த்துவது குற்ற செயலாகும் என்ற தலைப்பின் கீழே இந்த ஹதீஸை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அமா யஹ்ஷல்லதி யர்ஃபு ரஸஹு, உங்கள் ஒருவர் தொழுகையில் இமாமை முந்திக் கொண்டு தம் தலையை உயர்த்துவதால் அவருடைய தலையை கழுதையுடைய தலையாக அல்லாஹ் ஆக்கிவிடுவதை அல்லது அவருடைய உருவத்தை கழுதையுடைய உருவமாக அல்லாஹ் ஆக்கிவிடுவதை அஞ்ச வேண்டாமா என்று இங்கு கூறப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. யார் இமாமை முந்திச் செல்கிறானோ அவனுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக அமைந்திருக்கிறது. ஒரு எச்சரிக்கை வருகிறது என்றால் அது ஹராமாக்கப்பட்ட செயலை குறித்தே தான் வரும், அல்லது கடமையான செயலை விடுவதனால்தான் வரும். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாமை முந்திச் செல்வது தடை செய்யப்பட்ட ஹராமான ஒரு செயல் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் அமைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாமை முந்திக் கொண்டு ருக்குவிலும் சுஜூதிலும் முந்திச் செல்பவர் தொழுகையை அவசரமாக முடிக்க விரும்புகிறார். எனினும் இமாம் சலாம் கூறிய பின்புதானே அவர் தொழுகையை முடிக்க இயலும். அவ்வாறிற்கு அவர் அவசரப்படுவதில் என்ன பொருள் உள்ளது? எனவே அவரது பேதமை, அவருடைய அறிவின்மை கழுதையின் அறிவின்மை போன்றது என்ற கருத்தில் கழுதைக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது என்று ஃபத்துஹுல் பாரியிலே இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் பின்பற்றப்பட வேண்டியவர். அவரை முந்தி செயல்படுவது கடமையை குலைக்கும் ஒரு செயலாகும். இவ்வாறு செய்திருந்தும் அவர்களது தலை கழுதைத்தலையாக மாற்றவில்லையே என்று சிலர் இதை ஆட்சேபிக்கலாம். ஹதீஸில் அல்லாஹ் அவ்வாறு உருமாற்றி விடுவதை அஞ்ச வேண்டாமா என்றுதான் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதை ஒழிய கட்டாயம் உருமாற்றப்படும் என்று ஹதீஸிலே கூறப்படவில்லை என்ற செய்தியை அவுனுல் பாரி என்ற கிதாபிலே கூறப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இமாமை முந்திச் செல்வதை முக்கியமாக கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். தொழுகையின் ஹராமான செயலை நாங்கள் செய்கின்ற பொழுது அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதா என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. வல்லாஹு ஆலம்.